Hello friends, welcome to PHP Tamil tutorial part 15. நான் சினு. போன கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது if ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. அதாவது இப்போ கண்டிஷன் வந்து எழுதியிருக்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா எம்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு பார்த்தோன்னா எல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நான் வந்து இங்கே புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் நான் நார்மலாக இருந்த மாதிரி மாற்றிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக. இப்போ பார்த்தோன்னா கண்டிஷன் இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா 1 வந்து 2 விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதாவது இது பார்த்தோன்னா ஃபால்ஸு. ஸோ அந்த டைமில் நம்ம எல்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எல்ஸ் அப்படின்னா ஒரு வேளை அது இல்லைன்னா அடுத்தது இதை யூஸ் பண்ணணும், இது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நான் டபுள் கொட்டேஷன் போட்டு it is not working அப்படின்னு சும்மா எழுதுறேன். செமிகோலன் போட்டு இப்போ முடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் என்னென்னா வேரியபிள் 1 வந்து வேரியபிள் 2 விட பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். ஆனால் உங்கள் வேல்யூஸ் பார்த்தோன்னா அது வந்து ஃபால்ஸ்ன்னு காட்டும். ஸோ ஒரு டைம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் லெஸ் தென் போட்டிருக்கேன். இது பார்த்தோன்னா ட்ரூ. நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஒர்க் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இதுவே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2 போட்டிருக்கேன். இப்போ பார்த்தோன்னா வேரியபிள் 2 வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது பார்த்தோன்னா செகண்ட் இருக்கிறது எல்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் ஒரு இஃப் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மலாக இந்த இஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு டேட் வந்து நமக்கு டேட்டை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி, அதாவது டே 1 அப்படின்னா அது மண்டேவாக இருந்தால் அது வந்து ட்ரூ, அப்படி இல்லைன்னா நாட் வேலிட் டேட் அந்த மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். டேட்டுக்கு மட்டும் இல்லை, நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அதாவது நம்பர் வந்து மேட்ச் ஆகுனா, ஏதாச்சும் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்போ ஐடி வந்து நம்பர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா அவங்க ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் யூஸ் ஆகுது. நான் வந்து அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறதுக்காக சும்மா ஒரு சாம்பிள் தான் சொன்னேன். ஸோ நீங்கள் இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெவ்வேறு விதமாக நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இல்லைனா என்னோடய வெப்சைட் வந்து விசிட் பண்ணுங்கள், www.skyfree.in. இங்கே போனீங்கன்னா இன்னும் நிறையா டுட்டோரியல்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.